பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய கிருபைகள் காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையும் புதிய சந்தோஷமும் புதிய அபிஷேகமும் புதிய ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 41வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். 3 காரியங்களை சங்கீதக்காரன் இந்த வசனத்தில் சொல்கிறான். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். 3 காரியங்களை சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். முதலாவது, அவன் ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சுகிறான். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். மனுஷனை கூட கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் முடிசூட்டி வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். 2வதாக, தன்னுடைய பாவத்தை தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறான். நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். பாவம் செய்த ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று கர்த்தரிடத்தில் அவன் கெஞ்சுகிறத நாம் பார்க்கிறோம். ஆத்துமா விலையேற பெற்றது. ஆத்துமா நித்திய வாழ்வு உள்ளது. ஆத்துமா என்னென்றைக்கும் பரலோக ராஜ்யத்தில் காணப்பட வேண்டியது. ஒருவேளை நாம் பாவம் செய்து மோசம் போய்விட்டோம் என்றால் நம்முடைய ஆத்துமா நித்திய காலமாக நரகத்தில் கொடிய வேதனையில் அகப்பட்டு விடும் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆத்துமாவை குறித்த அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிகமாக தேவை என்று பார்க்கிறோம். பாருங்கள், யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறத பார்க்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நாமும் கூட நம்முடைய ஆத்துமாவை குறித்து மிகவும் கவனமாக மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியில் போகும்போது வரும்போது நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறோம் பாருங்கள். எந்த ஒரு இடத்தில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது, எந்த ஒரு வாகனத்திலும் நாம் அகப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அதை பார்க்கலும் அதிகமாய் நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சங்கீத புத்தகம் 23வது வசனத்தில் சொல்லும்போது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். எப்போதும் அந்த தேவ நீதிக்கடுத்த பாதையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். அந்த மேன்மையான அனுபவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய இரக்கங்கள் நிறைவாய் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து இவர்கள் ஆத்துமாவை குணமாக்கி ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக கர்த்தர் நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.